ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியதுங்க, கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு 2025 கடைசி 30 நாட்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க, சரிங்களா? இப்போது இந்த 30 நாட்கள் என்பது கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு காலச்சூழ்நிலை என்பது கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்குது. அப்போது இந்த அற்புதமான ஒரு காலகட்டம், இந்த ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அது அப்படிங்கிறதுனால எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும், எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும், தன லாபங்கள் ஏற்படும், மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும், ஆடம்பரம் அதிகாரம் அந்தஸ்து செல்வாக்கு பணபலம் படபலம் அப்படிங்கிற அத்தனையுமே பெருகும் இந்த காலகட்டத்தில், சரிங்களா? அப்போது ஒரு மனிதன் ஒரு குடும்பத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த 11 மாத காலகட்டத்தில் இருந்துங்க, நான் உழைப்புக்கு உண்டான ஊதியம் எனக்கு கிடைக்கல, நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு ஊதிய உயர்வோ எனக்கு கிடைக்கல, நான் பாடுபட்டதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய வீட்டுக்குள்ளே எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, என்னுடைய உணர்வுகளை என்னுடைய குடும்பமோ அல்லது என்னுடைய ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய சமுதாய மக்களோ என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தையும் ஒரு மாறுதலையும் தரக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ இதனால் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் குடும்ப ரீதியிலையும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடியும் உங்களுடைய பதவி பேர் புகழ் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக 1 மடங்குக்கு 10 மடங்கு கூடும், சரிங்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த இடத்துல கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா? இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும். அப்போ இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா தன லாபம் ஏற்படும். லாபம் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிட்டாவே நமக்கு பெரிய சந்தோஷம் தான். அப்போ தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், குடும்பத்தில் விரயம் குறையும், குடும்ப ரீதியில் விரயம் குறையும். அப்போ அதே போல் குடும்ப ரீதியில் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருமண ஒரு செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த ஒரு காலகட்டம் நடத்தி கொடுப்பதற்கோ அல்லது அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான காலச்சூழ்நிலை கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு இது நடக்குங்க, சரிங்களா? அப்போ அதே போல் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோமுங்க. திருமணமான தம்பதிகள் அப்படின்னா நாங்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம். அப்போ எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அந்த கரு கூடுமா, அந்த பிஞ்சு எங்களுக்கு உருவாகுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுக்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக இது அமையும். இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாதுங்க, சரிங்களா? அப்போ அதே போல் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கடைசி இந்த 30 நாள் எப்படின்னா முன் கோபங்கள் அதிகமாக வரும், சரிங்களா? அந்த கோபத்தை கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும், சரிங்களா? அந்த கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக மாறும், சரிங்களா? இல்லை அப்படின்னா அந்த கோபத்தினால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அவமானத்தை சந்திப்பீங்க, அவப்பெயர் வாங்குவீங்க, அசிங்கப்படுவீங்க, கேவலப்படுவீங்க, சரிங்களா? ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணால் அசிங்கப்படுவீங்க, பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணால் அவமானப்படுவீங்க. இது கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். அப்போ இது எதனால் வரும்? உங்களுடைய முன் கோபத்தினால் வரும். அப்போ உங்களோட முன் கோபத்தை
நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு நன்மை நடக்கும். இது 100% உண்மை. சரிங்களா? அப்போ அதே போல் இந்த கோபத்தினால இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும். என்ன நடக்கும்? விரோதம் உண்டாகும், பகைமை ஏற்படும், எதிரிகள் உருவாகுவாங்க. அப்போ இவங்ககிட்ட நம்ம சிக்கிட்டோம்னு என்ன ஆகும்? நம்ம குடும்ப சூழ்நிலை கண்டிப்பாக கெட்டு போகும், இல்லைன்னா அழிஞ்சு போகும். ஒன்றும் நம்ம வாழ்க்கை கெட்டு போகும், இல்லைன்னா தன்னை தானே நாமளே அழிச்சிக்குவோம், இல்லைங்களா? அப்போ இந்த அழிவினுடைய பாதையில் இருந்தால் நம்மளை தற்காத்து நம்ம கொண்டு விட்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்மளோட முன்கோபத்தை நம்ம கட்டுப்படுத்திக்கணும். அப்போ அந்த நம்ம முன்கோபத்தை கட்டுப்படுத்திக்காமல் விட்டோம் அப்படின்னா பாதிப்பு ஏற்படும். அப்போ இது எப்போ ஏற்படும் அப்படின்னா, உங்களுடைய கடைசி 15 நாட்கள் அப்படின்னா கடைசி 15 நாட்கள். அப்போ அந்த கடைசி 15 நாட்கள் இதனால் இன்னொன்று உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வயிற்று வலி ஏற்படும். சரிங்களா? வயிற்று வலி ஏற்படும், நோயினால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. சரிங்களா? அப்போ அந்த முன்கோபத்தினால பகைவர்கள்கிட்ட சிக்கிடுவீங்க. துஷ்டர்கள் சேர்க்கை, கெட்டவங்களுடைய சவகாசங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ அந்த கெட்டவர்களுடைய சவகாசங்கள் கிடைக்கும்போது என்ன பண்ணோம்? குடும்பத்தை நீங்கள் இழந்துருவீங்க, உங்களை நீங்கள் அழிச்சிருவீங்க. சரிங்களா? அப்போ இது போல பல விதமான பிரச்சனைகள் ஆளாக்கப்படும். இது எப்போ அப்படின்னா, முதல் 15 நாட்களுக்கு உங்களுக்கு பதவி, பட்டம், பெயர், புகழ், சந்தோஷம், தனலாபம், ஆடம்பரம், அதிகாரம், அந்தஸ்து, செல்வாக்கு பெருகும், திருமண காரியங்கள் கைகூடி வரும், புத்திர பாக்கியங்கள் கை கொடுக்கும். சரிங்களா? பின் 15 நாட்கள் அப்படிங்கிறது என்னென்ன நடக்கும்? துஷ்டர்கள் சேர்க்கை நடைபெறும், முன்கோபத்தினால் உங்களுக்கு அழிவு ஏற்படும். சரிங்களா? இந்த விரயம் ஏற்படும், பகைமை உண்டாகும், விரோதம் நடக்கும், நண்பர்கள்கிட்ட கட்டாயமாக உங்களுக்கு விரோதங்கள் ஏற்படும், தொழிலில் சிக்கல்கள் உண்டாகும், பிரச்சனைகள் உருவாகும். சரிங்களா? அப்போ அது போல் பார்க்கும்போது உங்களுடைய ஒரு கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கன்னி ராசி, கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 கடைசி 30 நாட்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பலாபலன்கள் தாங்க இந்த ஒரு பலாபலன்கள். சரிங்களா? அப்போ இந்த பலாபலன்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ஒரு மனிதராக உணரணும். உங்களோட உணர்வுகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் நினச்சதை சாதிக்கணும். நான் சொன்ன நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும். நான் சொன்ன இந்த கெட்ட விஷயங்கள் உங்களோட விலகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களோட முன் கோபத்தை முதல்ல நீங்கள் கட்டுப்படுத்தணும். அந்த முன்கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. சரிங்களா? இது தாங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலாபலன்கள். சரிங்களா? இந்த பலாபலன்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களுக்கான புது வருட புத்தாண்டு பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.